கோயம்பேடு அங்காடி நிர்வாகக் குழு, இந்திய உணவு வங்கி, ரியல் அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ லலிதாம்பிகை மருத்துவமனை ஆகியவை சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் கோயம்பேடு காய்கறி அங்காடி வளாகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்தவர்களை ரியல் அறக்கட்டளை இயக்குனர் லாரன்ஸ் வரவேற்று பேசினார். கோயம்பேடு அங்காடி நிர்வாகக் குழு அலுவலர் பாண்டியராஜன், கோயம்பேடு காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் மருதுபாண்டியன், காய்கனி மலர் வியாபாரிகள் நல சங்க தலைவர் தியாகராஜன், MCC உரிமம் பெற்ற காய்கறிகள் நல சங்க தலைவர் சந்திரன், அனைத்து வியாபாரிகள் கூட்டமைப்பு தலைவர் ராஜசேகர், அண்ணா பொதுநல சங்க செயலாளர் செந்தில்குமார், தக்காளி வியாபாரி சங்க துணை செயலாளர் அன்பு, லலிதாம்பிகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மக்கள் தொடர்பு அலுவலர் மேகநாதன் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். ரியல் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் சிங்கராயர், அலுவலக பணியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், எலும்பு, தோல், பல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிறப்பு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து ஆலோசனை வழங்கினர். தொடர்ந்து கோயம்பேடு காய்கறி அங்காடி பாதுகாவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு போர்வை வழங்கப்பட்டது. வணிக வளாகத்திற்கு மருத்துவ முகாம்கள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் நிறைய டீம்கள் வந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னோடியாக சந்திரன் சார் நிறைய கேம்ப் நடத்திருக்கிறாரு. லலிதாம்பிகை ஹாஸ்பிட்டல் சார்பில் ஏற்கனவே அவங்க கடையிலேயே 2-3 வாட்டி நடத்துனாங்க. ஜிடிஆர் கடையில் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பெரிய பாராட்டுக்கள். அதில் முத்தாய்ப்பாக இந்த வருஷம் ரியல் அறக்கட்டளை இணைந்து ரொம்ப நீண்ட போராட்டம். ரியல் அறக்கட்டளையில் அந்த சிங்கம் இவர் அடிக்கடி வருவார் ஆஃபீஸ்க்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா வந்துட்டு இருக்காரு. எங்களுக்கு ஏதாவது நடத்துறோம் கொள்றோம் கேட்டே இருப்பாரு. இப்போ நடத்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேன்மேலும் நீங்க இந்த இப்போ ஸ்கின்னுக்கு பார்க்குறேன்றீங்க. ரொம்ப இது எங்கள் மார்க்கெட்டில் நிறைய லேபர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது இவங்கெல்லாம் தெய்வத்தின் பிள்ளைகள். துப்புரவு பணியாளர்கள்ன்றவங்க தெய்வத்தின் பிள்ளைகள் தான். அவங்களுக்கு டாக்டர்ஸ் தெய்வமே எங்களுக்கு இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம். இந்த பணி தொடர என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாழ்வாதாரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மக்கள் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்திய உணவு வங்கி, ரியல் அறக்கட்டளை, மறுபடியும் ஸ்ரீ லலிதாம்பிகை மருத்துவமனை ஆகியோர் எல்லாரும் சேர்ந்து இந்த மார்க்கெட் வளாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு எண்ணத்தோட, அவங்களுக்கு ஒரு சேவா மனப்பான்மையோட ஒரு நல்ல மருத்துவம், நல்ல ஒரு மருந்துகள் எல்லாமே கொடுத்து அவங்கள ஆரோக்கியத்துக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இந்த ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு நம்ம மார்க்கெட்டு சார்பில் நன்றியை சொல்லிக்கிறோம். மார்க்கெட்டில் எப்பயுமே ஒரு முகாம் அமைச்சு இவங்களுக்கு தூய்மை பணியாளர்களுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் நம்ம பார்க்கணும் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் மருத்துவ முகாமுக்குன்னு ஏதாவது கேட்டாங்கன்னா அதுக்கு என்ன உதவியோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இனிமேலும் செய்வேன் நாங்கிறத இந்த இடத்துல